கண் பொல்லாதது, பிசாசு அதில் கிரியை செய்வான். மனிதனுடைய பொறாமையின் ஆவி ரொம்ப மோசமான டேஞ்சர்ஸ். பார்த்தீங்கன்னா புள்ளிசூன்யம் பண்றதுக்கும் பொறாமையின் ஆவியும் ஒண்ணுதான். ஏன்னா நல்லா இருக்கிறவனை பார்த்து பொறாமப்பட்டு வயிறு எரிஞ்சு, ஐயோ இவன் நல்லா இருக்கிறானே நினைச்சு பார்க்கும்போது அதுல இருக்கிற பொல்லாத ஆவி அவர்கள் கிரியை செய்யுது. நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறேன். பொறாமையின் ஆவினால கட்டப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு இந்த காலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ஏதாவது எலுமிச்சம்பழம் உருண்டு கிடந்ததுன்னா காத்துக்கு வந்திருந்தா கூட, ஐயோ யாரோ பண்ணிட்டாங்களா பயம். யாரோ சின்ன ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் ரோட்டில் வீட்டு வாசல்ல தான் கடந்தா ஏதோ ஒரு காரியம் சம்பவிச்சிருந்தா அவங்கள பார்த்து சில நேரங்களில் பயம் வருது. யாக்கோப்பு கூறுதான் மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லு பைபிள் சொல்லுது. நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவரே சொல்றாரு, அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். எரியவன் பார்த்து சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவங்க எதாவது செஞ்சிருவாங்களா, நம்மளை கொலை செஞ்சிருவாங்களா, நம்மளை அழிச்சிருவாங்களா, அவங்களை வாழ விட மாட்டாங்களா நீ சொல்லி நினைச்சதுக்கலாம். நிறைய பேருக்கு உயிர் பயம் இருக்குது. உயிர் பயம். நம்மளோட வாழ்க்கை எத்தனை நாள் வாழ்வுன்னு தெரியலையே, எத்தனை நாள் வாழ்வுன்னு தெரியலையே, எப்போ என்ன செய்வேன்னு தெரியலையே, என் பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன செய்வேன்னு தெரியல, பல காரியத்தை யோசித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டாம், அவளுக்கு நீ பயப்பட வேண்டாம். என் இயேசு எரேமியா வாயை தொட்டது போல உங்க வாழ்க்கையை தொட விரும்புறாரு. ஆனா அவர் தொடர்னா சும்மா தொட்ட முடியுமா? அவரை போய் தொட்டாலும் அற்புதம், அவர் நம்ம தொட்டாலும் அற்புதம். இயேசு மாத்திரம் அவரை தொட்டாலும் அற்புதங்க. அவர் நம்மளை அவர் தொட்டாலும் அற்புதம், நம்ம அவர் தொட்டாலும் அற்புதம். ஆனா அவர் தொடரன்னா அவரு பாவம் இல்லாத ஒரு பரிகாரி. அவரு பாவத்துக்கு பரிகாரி. அவரு தான் மெய்யான மெஸ்ஸியா. அவரு பலியான ஆட்டுக்குட்டி. அவரை குறித்து சொன்னா எவ்வளவோ சொல்லலாம் தெரியுங்களா? அப்படிப்பட்ட தெய்வம். எந்த மனுஷனாவது பிரச்சனையோடு கூட இருப்பான். உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கான். இன்னைக்கு உலகம் ஃப்ரெண்டை போல யாரும் இல்லைன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுது. ஆனா பிரச்சனை வரும்போது ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்காது. என் வாழ்க்கையில நான் இப்ப எனக்கு 40 வயதாச்சு. 40 வயதுல 21 வயதுல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நிறைய வந்தாங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட என் பிரச்சனைகள் அப்போ பாடுகள் அப்போ இருந்ததில்லை. இப்போ வரைக்கும் இருந்ததில்லை. என் ஆண்டவர் அழைத்த அழைப்புல என் ஆண்டவரை நடத்தினார். உங்க சொல்றது புரியுதுங்களா? உலகத்துல யாரும் உங்களோடு இருப்பேன்னு சொன்னா இருக்க மாட்டாங்க. மனைவி கூட கைப்பிடிச்சிட்டு அவங்க வாழ்விலும் தாழ்விலும் சொல்லலாம். இல்ல தேவன் தான் இருப்பார், கர்த்தர் தான் இருப்பார். ஒரு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, அம்மா நான் உன்னை நல்லா பார்த்துக்குவோம்மான்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட வயதுல பாருங்க அந்த பிள்ளைகளை தாயை கைவிடுற நிலைமை. ஏன் என்னடாச்சு அப்படின்னா, எங்க அம்மா பண்றது எனக்கு தாங்க முடியல. சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்துல யாரும் உங்களோடு வர முடியாது. ஆனா ஒருவர் வர முடியும், அதான் இயேசு கிறிஸ்து. இந்த எரேமியாவை தேவன் அழைக்கும் போது எரேமியா ஆண்டவர் சொன்னாரு, நான் இன்னொரு இருப்ப அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி எரேமியா வசனங்களை எடுத்து ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா எரேமியாவோடு என் ஆண்டவர் இருந்ததை பார்க்க முடியும். தேவன்